அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேரத்திலே மீண்டும் இந்த நாளில் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இருந்து நீங்கள் மன்னிச்சிருந்தது. இந்த நாள் உங்களுக்கு நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாக்களிக்கிறது. இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துவதையும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுவதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நாவை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிற விதம், நம்முடைய அவையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செய்கிற பணி நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்க கண்ணை நீங்க பார்த்தீங்க, அது கண் எவ்வளவு பெரிய வேலைகள் செய்கிறது, எவ்வளவு அழகா பார்த்து உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்க்கறது, என்னென்ன புரிந்து கொள்வதற்காக மூளை எடுக்கிற ஒரு பிரயாசம் செய்கிற காரியம், எல்லாவற்றுக்குமே நம்ம இதயம் துடித்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு ஒவ்வொரு அவயங்களும், நம்ம கை செய்கிற காரியங்கள், நம்ம கால் நடக்கிற இடங்கள், அவ்வளவு பெரிய வெயிட்டு தூக்கிறது செய்யறது எல்லாம், ஒவ்வொரு அவயமும், நம்முடைய காதுகள் இனிமையான வார்த்தைகளை கேட்பது, அநேக சத்தங்களை நம்ம புரிந்து கொள்வது, இதெல்லாம் நமக்கு செய்யப்படும். இதெல்லாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்முடைய காரியங்களை அழகா செய்யுது. நமக்கு இருக்கிற நரம்புகள், ஒரு எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை செய்யணும். அதே போல ஒரு மிகவும் முக்கியம், நம்முடைய பற்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது எவ்வளவு கடினமான பொருட்களை சுவைப்பதற்கு அது பயன்படுது. ஆனா நாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ரொம்ப பயங்கரம் உள்ளதாக இருக்கிறது. சில நேரத்தில் முழு சரீரத்தை கூட என்ன செய்யறோமா கிடைக்கிறோம். ஒருத்தருடைய அப்படியே ரொம்ப ஹர்ட் பண்ணிடும் நம்முடைய ஒரு வார்த்தையினால. நாக்கு பயன் அதாவது வந்து நாக்குல பார்த்தீங்கன்னா நல்ல ருசித்தன்மை இருக்குல்ல, அதனால நம்ம அன்னைக்கு சுவை பார்க்கிறோம். காரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, எத்தனை வகையில பிரிச்சு பார்ப்பதற்கு அந்த நாக்கு நமக்கு பயன்படுது. ஆண்டவர் கிருபையாக நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்காங்க. நம்ம உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வதற்காக எல்லா உறுப்புகளும் பயன்படுது. நம்ம கண்ணுக்கு இது வந்து வெளியே தெரிந்த உறுப்புகள், தெரியாத இருக்கிற உறுப்புகள், நம்ம இதயம், கிட்னி, லிவர், அடுத்து நம்ம லங்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பணிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அது நம்மை எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு, இதெல்லாம் தேவன் நமக்கு. ஆனா அதோடு கூடதான் இந்த நாவும் தேவன் நமக்கு கொடுத்துருக்க, அதுவும் நன்மையான காரியத்துக்காக அவரு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்றது என்னது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாவை குறித்து ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி சொல்றாங்கன்ட்டு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஜப்பான் நாட்டுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாவானது 3 அங்குல நீளமானது என்றாலும் அது 6 அடி மனிதனை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி. நாக்குடைய சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான். அது என்ன 6 அடி மனுஷனை கூட கொன்றோம் வார்த்தைகள் அப்படின்ட்டு ஜப்பானியர்கள் வந்து சொல்றாங்க. இத்தாலியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யாருடைய இருதயம் குறுகியதா இருக்கிறதோ அவங்களுடைய நாவு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கலிபோர்னியா என்ற இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றா, நாவுக்கு எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புகளை நொறுக்கி விடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்பெயின்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சிரசை காக்க வேண்டுமானால் தீமையான காரியங்களை நாவு பேசும்படி விடாது. நம்ம தலையை காத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அது நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா, நம்ம நாவை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்பெயின்ல சொல்றாங்க. இந்திய நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க நாக்கை பத்தி சொன்னா, உன் நாவை காப்பாற்று, அப்போது உன் சிநேகிதனை காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது ரஷ்யாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எழுது தன் கொம்புகளினால் பிடிப்படுகிறது, மனிதன் தன் நாவினால் பிடிப்படுகிறான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா, இந்த நாவு வந்து ஆடு ரொம்ப முக்கியமா கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாவுனால தானே தெரியும், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்றும் சத்திய வேதம் கூறுகிறது. நான் சொன்னேன் ஒவ்வொரு நாடு என்ன சொல்லுதுன்னு சொல்லி. ஆனா சத்திய வேதம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, நாவுனா என்னது, ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது. ஆனா அங்க அடக்க முடியணும் அப்படின்னு சொன்னா நம்ம யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னு சொன்னா துதித்தலும் சபிப்பதும் எங்க ஒரே வாயிலிருந்து
வருகிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நம்முடைய நாவு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரை துதித்தலுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நாவை பயன்படுத்தணும். ஒருவரை தேற்றுவதற்காக, ஒருவருக்கு சமாதானத்தின் வார்த்தையை சொல்வதற்காக நம்ம நாவை பயன்படுத்தணும். ஒருவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நம்ம நாவை பயன்படுத்தணும். ஒருவருடைய செய்திகளை பாராட்டுவதற்காக நம்ம நாவை பயன்படுத்தணும் சொல்லி நம்ம வேதம் நமக்கு அநேக அறிவுரைகளை கூறுகிறது. இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், இந்த நாவுனால நீங்க எதை சாதிக்க போறீங்க? யாரையாவது கஷ்டப்படுத்த போறீங்களா? யாருடைய மனம் நோகும்படி பேச போறீங்களா? யாருக்காவது ஆறுதலா இருக்க போறீங்க? யாருக்காவது சமாதானத்தின் வாழ்க்கைகள் சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு. நீங்க ஆண்டவரை துதிக்க போறீங்களா? இல்ல மற்றவர்களை சதிக்க போறீங்களா? எல்லாமே இது இந்த நாவல தான் இருக்கு. இந்த நாவல நீங்க ஆண்டவரை துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க என்ன செய்யும்? சாத்தான் உங்கள்கிட்ட ஓடி போவான். சாத்தான் உங்கள்கிட்ட ஓடி போவனுடைய குணாதிசயம் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த இந்த சிறு அவயத்தை வைத்து நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு இடையே ஜீவிக்க தேவன் எனக்கு தெரிவு செய்வாரு. நான் கற்றுக்க விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? அப்படி நம்புறீங்க சொல்றேன். நல்ல ஆண்டவரே, எங்கள் நாவை துதிக்கவும் நல்ல வார்த்தைகளை பேச மட்டும் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்கள் வாழ்கிற காலம் கொஞ்சம் என்பதை உணர்ந்த ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் ஜீவிக்கவும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிள்ளைகளாக இருக்கிறது செய்ய உங்களுடைய நாவை நாங்கள் அடக்கி அடக்கிறது செய்யணும். துதிக்கவும் அநேகருக்கு ஆண்டவரை ஆறுதல் சொல்லுகிற பிள்ளைகளாகவும் சமாதான வார்த்தைகளை கூறுகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறது செய்ய ஒரு வார்த்தையால் யாரையும் மனதோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே அவையினர் கொண்டு எங்களை வழிநடத்துகிற சாதனை நாளில் கூட ஆண்டவரே மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையை மாற்றி அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கட்டுங்க. அவர் சாப்பிடுகிற ஆகாரங்களை ஆசிரியர் நல்ல ஆரோக்கியம் தரவும் புஷ்டியாக இருந்து ஆண்டவரே நல்ல சத்துவத்தை பெற்று ஆண்டவரே அவர்கள் கரையில் அவர்கள் செய்ய அவர்களுக்கு உதவி செய்ய சாமி. தொடர்ந்து அவர்கள் பாதுகாக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் மருத்துவமனையில கண்ணீரோடு கவலையோடு பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தரப்பு பண கஷ்டத்தெல்லாம் நீக்கி போட்டு அவர் திருமணத்தாங்க தேர்வு எழுதுகிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அதுல தேர்வுகளை எழுத திருவை செய்ய சாமி. அது மாத்திரம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை பற்றி கொள்கிற பிள்ளைகளாக இருக்க திருவை செய்ய உலகத்திற்கு பின்பாக ஓடாதபடி திரும்பி நோக்கி ஜீவிக்கிற ஜீவன் செய்ய திருவை செய்ய நிலத்த போட்டுக்களை மறைத்துக் கொள்ளுங்க. போதைப் பொருள் கடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த போதைப் பொருள் பிள்ளைகள் வெளிவரும் தீய பழக்கங்கள் வெளிவரும் உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு வழியை ஜெபிக்கிறோம். இன்னும் பல்லவத்தன்மையை ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி டிவி.